இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் எப்படி இருந்தது? தேர்வு எழுதிய மாணவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எக்ஸாம் நல்லா பண்ண அங்கிள், ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் தான் டஃபாக இருந்தது, மற்றபடி எல்லாம் செக்கிங் அவ்வளோ இதுவாக இல்லை. ஜஸ்ட் செக் பண்ணாங்க மெட்டல் டிடெக்டர் வச்சு, அவ்வளோதான். பயாலஜி டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு, ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஜுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பாட்னி கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. செக்கிங் இல்லை, ஜஸ்ட் இதுதான் பண்ணாங்க, ரொம்ப ஒன்றும் பண்ணல. இல்லை, நார்மலாக எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக போச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கெமிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓகே, எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 50% தான் வந்துச்சு, அதுலேயும் நம்ம எதிர்பார்க்கறது ஃபுல்லாக வராது. ஸோ 50% வந்துச்சு, நல்லாவே பண்ணும். எக்ஸாம் ஓகேவா எழுதுனேன், அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா கொஷின்ஸும், ரொம்ப கஷ்டமாக இல்லை. பட் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மயக்கமாக ஆயிடுச்சு. அதனால அது செக்கிங்னா கரெக்டாக பண்ணாங்க, பட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த செக்கிங்லேயே ரொம்ப நேரம் உட்காந்ததுனாலே இதுவாயிடுச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. பயோலாம் ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா பண்ணிக்கிறேன். பயோ ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, கெமிஸ்ட்ரி மாடரேட் இருந்தது. பயோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. சென்டரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க, டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நிறைய வச்சாங்க. பேசிக்காக எல்லாருமே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், ஆனால் எல்லாருமே அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருந்தது. பயாலஜிலாம் ஈஸி தான். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இல்லைனா சம்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும், அது அதே டைம் வந்து ஃபார்முலாஸ் நிறைய படிக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சிசிடிவிலாம் இருந்தது, அது ஓகே. ஆனால் சேர்ஸ் வந்து தனித்தனியாக இருந்தது. வாட்டர் பாட்டில்லாம் நிறைய கொடுத்தாங்க, ஃபுட் வேற இங்கே போட்டாங்க, லஞ்ச் கூட இங்கே கொடுத்தாங்க. இதோ இப்போ இது வேற கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ்லாம். எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்ற கம்பேர் பண்ணுவோம், மற்றபடி எல்லாம் ஓகே. ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி டஃப்பாக தான் இருந்துச்சு, பட் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, அட்வைஸாக அதை எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, என்சிஆர்டி பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கொஷின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்டிஏ வந்து என்சிஆர்டியை பொறுத்து தான் எடுக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் என்சிஆர்டி மட்டும் படித்தாலே இங்கே நீங்கள் கிராக் பண்ணலாம் நீட்டை. இது வந்து நீட் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கனால அவங்க கூட டாக்டர் ஆகுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரில, பட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். அதனால் வந்து நீட்டுக்கு வந்து நான் நிறையா ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா படித்து நீட் அடுத்த வருஷம் நீங்களும் கிராக் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு, பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு. போன லாஸ்ட் இயர் பேப்பரை விட இந்த டைம் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து சுவாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருந்துச்சு, பாட்னி 1 or 2 டஃப். ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நான் இப்போ எந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் எனக்கு தெரியல.